prayer is not a demand. Your prayer itself a demand. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா ஜெபம் எனக்கு வேணும், ஜெபம் எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபத்தை கேட்கிறவரா? டிமாண்டிங் prayer or listening, hearing your prayer? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கோடு எங்க போடணும்? இந்த வார்த்தையை மீறி அவர் ஒன்று செய்ய முடியுமா? அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள்னா என் கேள்வி என்ன? தொட்ட எல்லாருமே பரிசுத்தவான்களா? தேவனுடைய பெயரை ஜெபத்தை கேட்கிறவர். இது அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவர்கிட்ட தைரியமாக வரலாம். அவர் ஜெபத்தை தள்ளுகிறவர் அல்ல, அவர் பேர் ஜெபத்தை கேட்கிறவர். யார் ஜெபத்தா? மாம்சமான யாவரும். அதாவது கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்கன்னு ஒன்று. இப்போ வந்து அந்த கூப்பிடுங்க அப்படின்றதுக்கு கோடை மாற்றி எழுதிட்டாங்க. prayer is not set of rules, prayer is not set of formalities. Those all things are religious teachings. It is good for nothing. கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபம் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை நாம் பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த செய்தி நம் எல்லோரையுமே தேவனுடைய பிரசன்னத்தில் இன்னும் அடுத்த கட்ட இடத்திற்கு அழைத்து செல்லும். ஆமென். ஜெபம் அப்படின்னோடனே ஜெபம் தேவை அப்படின்னு பேசுகிற மட்டும் ஜெபம்ன்ற டைட்டிலில் இருக்கிற செய்தி கிடையாது. இல்லை சொல்கிறேன், ஜெபம் தேவையில்லைன்னு பேசினாலும் அதுவும் ஜெபம்ன்ற டைட்டில்லாம் வருது. இப்போ நான் தேவையில்லைன்னு நான் பேச வரல, சொல்கிறேன். பொதுவாகவே நாமவே வாக்கியத்தை முடிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த டைமென்ஷன்ல இருக்கிறோம். ஸோ வசனங்களை வாசிப்பதற்கு தேவனுடைய டைமென்ஷனுக்குள்ளே வரும்போது தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். ஸோ ஜெபம் என்கிற தலைப்பிலே ப்ரேயர் a better experience, இதுவரை இல்லாத ஒரு அடுத்த கட்ட அனுபவம். the next level glory in prayer a beautiful experience, ஒரு சிறந்த அனுபவம். it was made complicated by the preachers only. அது பிரசங்கிகளாலே அது சற்று கடினமாக என்ன செய்யப்பட்டது, மாற்றப்பட்டது. காரணம், வேறு விதமான பரிமாணத்தில் அவர்கள் பார்த்தபடினாலே அவர்கள் வசனங்களை அவ்விதமாக நமக்கு போதித்தார்கள். நாமும் அவ்விதமாகவே அதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஆனாலும் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் மேலான பல காரியங்களை செய்து வந்திருக்கிறார். ஆனாலும் தேவன் அடுத்த கட்டத்திற்கு வழி நடத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். ஆமேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமேன். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஸோ கர்த்தருடைய ஆவியார் நம்முடைய கண்களை திறப்பாராக. நான் உங்களுக்கு தைரியமாக அப்படி இருக்கட்டும், தைரியமாக திட்டமிட்டு சொல்ல முடியும். இந்த செய்தியை கேட்க போகிற எல்லோரும் இம்மிடியட்டாக ப்ரேயர் அப்படின்ற ஒரு கனெக்ஷனுக்குள்ளே அவங்க இணைக்கப்படுவார்கள். ஆமென். நல்லா வீட்டில் போய் ஜெபிக்கின்றா அப்படின்லாம் இல்லாமல் இம்மிடியட்டாக அப்படியே தேவனோட கனெக்ட் ஆயிடுவாங்க. அதுவே பரிசுத்த ஆவியானவருடைய திட்டமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஜெபத்தின் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்கிற கேள்வியிலிருந்து நான் தொடங்குகிறேன். என்னிடத்தில் நீங்கள் ஜெபத்தின் மீது நீங்கள் நம்பிக்கையுடையவரா என்று கேட்டால் நான் முற்றிலுமாக ஜெபத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்றே சொல்லுவேன்.
ஏனென்றால் எனக்கு தேவன் மீது மாத்திரமே நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எங்கே போய்விட்டோம்? நாம் தேவனிடத்தில் வைக்கிற நம்பிக்கையிலிருந்து ஜெபத்தின் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ளாய் கடந்து சென்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, எவ்வளவு நீங்கள் ஜெபத்தை குறித்து படித்தாலும் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே இருக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் மனிதனை படைக்கவில்லை. அப்படி தேவன் படைத்திருந்தால் ஆதாமை முதலாக படைத்துவிட்டு அப்புறம் அவன் ஜெபம் பண்ணவொன்னே வெளிச்சத்தை படைச்சிருப்பாரு. அடுத்தவன் ஜெபம் பண்ணவொன்னே சூரியனை படைச்சிருப்பாரு, சந்திரனை படைச்சிருப்பார், எல்லாம் கேட்க கொடுத்துருப்பாரு. ஆனால் அவன் கேட்டு கொடுக்குற இடத்துல தேவன் ஆதாமை படைக்கவில்லை. ஏனென்றால் அவன் கேட்பதற்கு முன்பாகவே அவனுடைய நினைவுகளை தேவன் அறிந்தவராயிருக்கிறார். நீங்கள் யாருக்கு முன்பாக நிற்கிறீர்கள்? உங்கள் நினைவுகளை அறிந்த தேவனுக்கு முன்பாக நிற்கிறீர்கள். You need not explain something to God. எதையாச்சும் ஒன்றை நீங்கள் புதிதாக தேவனுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தலைமுடி எல்லாருக்கும் நம்பர் போட்டு வச்சிருக்கிறார். நீங்கள் என்ன கேட்க வந்திருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். நாளைக்கு நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு அவருக்கு தெரியும். முதல்ல நீங்கள் நல்லா அவரை தெரிஞ்சுக்கணும். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜெபம் எப்போ தெரியுமா வல்லமை உள்ளதா மாறுது? எப்போ தேவன் வல்லமை உள்ளவர் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ தான் ஜெபமே வல்லமை உள்ளவராக மாறுது, வல்லமை உள்ளதாக மாறுது. ஸோ நல்லா கவனிங்க. கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் தேவன் ஆதாமை படைக்கவில்லை. ஜெபம் அப்படின்னோடனே விண்ணப்பம்ன்ற ஏரியாவில் பேசுகிறேன், உறவுன்ற ஏரியாவில் இப்போ நான் பேசலை. விண்ணப்பம், அற்புதம், அதிசயம், ஆசீர்வாதம், இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஜெபம். ஜெபத்துக்கு பல அர்த்தம் இருக்குது. அதில் ஒன்று இப்போ நான் என்ன பேசுகிறேன்னா, குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு ஜெபம். இந்த இடத்துல ஆதாமை கேட்டு வாங்கணும்னு வைக்கலை. அப்போ இந்த ப்ரேயர்னு ஒன்று எப்போ டிசைன் ஆச்சு தெரியுமா? எப்போ டிசைன் ஆச்சு சொல்லுங்க? மனிதன் வீழ்ச்சிக்கு பின்பாக தான் ப்ரேயரை டிசைன் ஆகுது. அதுக்கு முன்னாடி ப்ரேயர்னு ஒன்றே கிடையாது. எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் அவனை படைச்சார். சார் அதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவையானது. ஆனால் அவனை படைச்ச பிறகு அவன் கேட்டு தான் சார் கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏவாள் அவன் கேட்கவே கையெழுத்துக்கு கொடுத்தா வருது. ஆமாம், அதனால தான் எல்லா ரிஸ்கையும் அவரே எடுத்துக்கிட்டார். பாவம் கேட்காம நம்ம கொடுத்தோமே. சில வீட்டில் பாருங்கள், வம்பு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறமேட்டு மருமக சரியில்லை, மாமியார் தான் ஓடி ஓடி போய் பார்த்துருக்கோம். பூ வைக்கிற அதை வைக்கிற ஊருக்குள்ளே பார்த்தா என் மருமக ஆச்சப்பச்சேன். அப்புறமேட்டு பஞ்சாயத்து. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்ம ஏரியாவுக்குள்ளே அப்படி இல்லை. சரி, ஓகே. அப்போ என்னை பொறுத்தவரை தேவன்கிட்ட நான் உன்னை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல தேவன் என்னை வைக்கவே இல்லை. இன்னும் நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். என்னுடைய ப்ரீச்சிங் எதையுமே நான் கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை. என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். என் வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பாகவே அது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த நினைவு என்னிடத்தில் இருக்கும்போது, யார் சொல்றா? பொண்ணு வாக்க போனானே, என் பேர் என்ன? எலியேசர். அவன் சொல்றான், எங்க எஜமானுக்கு ஒரு நல்ல எஜமானோட பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் என்கிற இந்த விண்ணப்பம் என் நினைவில் இருக்கும் போதே இதோ ரெபேக்காள் எதிராக வந்தாங்க. ரெபேக்காள் என்ன டிராவல் பண்ணி ஸ்பேஸில் டிராவல் பண்ணி வந்தா சொல்லுங்க? அப்படின்னா இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சா வீட்டில் ரெபேக்காள் டபக்குன்னு தொடங்கி இங்கே வந்திருக்கணும். அப்போ ரெபேக்காள் எப்போ வீட்டை விட்டு கிளம்பினா? இவன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டா. அப்போ தேவன் எப்பேற்பட்டவர்? நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே எடுக்கொண்டு. இப்படியே பேசிக்கிட்டே போனால் ஜெபமே இல்லாமல் ஆயிராதா? இனிமேல் தான் ஜெபமே எந்திரிக்கும் பாருங்க. இனிமேல் தான் ஜெபமே நம்ம லைஃப்குள்ள வந்து எந்திரிக்க போகுது. இந்த நாள் ஆமாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபம் என்பது
நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் என்னையும் உங்களையும் வைக்கவே இல்லை. அப்புறம் எதுக்குங்க இன்னைக்கு ஜெபத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா, என்னுடைய மனக்குமுறல் என்னென்னா, கேட்காமலே பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் உன்னை வைத்திருக்கும் போது நீ கேட்ட பிறகும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அது எவ்வளோ ஒரு பரிதாபமான விஷயம். அதனால் நீ கேட்காம பெற்றுக்கொள்ளணுன்ற இடத்துல வரலன்னா விட்டு, கேட்கிற நீ எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையாவது நம்ம பேசுவோம் என்பதற்காகத்தான் இந்த பிரேயர் டைட்டில் எடுக்கிறோம். கேட்காமல் பெற்றுக்கொள்கிற இடத்தில் தேவன் வைத்திருக்கிறார். புரியாதவர்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். பிறகு ஏற்கு நீங்கள் ஜெபத்தை பற்றி எடுக்கிறீங்க? கேட்காமல் கூப்பிடாமலே தருகிற தேவன் என்பதிலே விசுவாசம் உடையவராய் இருக்கும்போது கூப்பிடுகிற உனக்கு எப்படி அவர் தராமல் இருப்பார்? கூப்பிடாதவனுக்கே தர்றவர் கூப்பிடுகிற உனக்கும் எனக்கும் எப்படி தராமல் இருப்பார்? ஆமென் சொல்லுங்க. கூப்பிடாத ஒருவனே விசுவாசமாய் இருக்கும்போது கூப்பிடுகிற நீ எவ்வளவு அதிகமாய் விசுவாசத்தோடு இருக்க முடியும் என்பதை ஜெபிக்கிறவர்களுக்கு உணர்த்தும்படிக்கும் அவர்கள் ஜெபத்தை இன்னும் அதிகமாக ஸ்திரப்படுத்தும்படிக்கும் இந்த ஜெபம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நான் தேவனுடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஸோ ஜெபம், இட்ஸ் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு அழகான அனுபவம். அது மற்றவர்களாக தவறாக பயன்படுத்தப்பட்டது. இங்கே பாருங்கள், இன்றைக்கு நான் ஜெபத்தை பற்றி பேச போகிறோம். நாம் ஜெபத்தை பற்றிய விழிப்புணர்வு உண்டாவதற்கு, ஜெபத்தை பற்றிய விழிப்புணர்வை சபைக்கு கொடுப்பதற்கு ஜெபத்தை பற்றி பிரசங்கிப்பதும், விசுவாசத்தை குறித்த விழிப்புணர்வு உண்டாவதற்கு விசுவாசத்தை பற்றி பிரசங்கிப்பதும் ஒரு வகையான வஞ்சனையே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ஜெபத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நீ தேவனை பற்றி பிரசங்கித்தால், தேவனை பற்றி பேச பேச ஜெபம் தானாவே என்ன செஞ்சிடும்? வளர்ந்துடும். விசுவாசத்தை பற்றிய விழிப்புணர்வை தருவதற்கு நீ விசுவாசத்தையே பேசக்கூடாது. அங்கதான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம. விசுவாசத்தை பற்றி பேசுறதுக்கு நீ விசுவாசிக்கிறவர் யாரு என்று பேசும்போது ஆட்டோமேட்டிக் விசுவாசம் என்ன செய்கிறது? வளருகிறது. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஜெபத்தை பற்றி பேச போறீங்களா? ஜெபத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் ஜெபத்தை பற்றி பேசலை, தேவனை பற்றி பேச போகிறோம். இந்த ஜெபம்ன்ற ஒரு விஷயத்தை கடவுள் எப்படி பார்க்குறாரு? அதாவது தேவன் எவ்வளவு சென்சிட்டிவானவர் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா, உங்கள் ப்ரேயரை எவ்வளவு உங்கள் ப்ரேயரை எஃபெக்டிவாக மாற்றுறதுக்கு தேவன் எவ்வளவு சென்சிட்டிவானவர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் ப்ரேயர் ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்டிவ் ஆயிரும். நீங்கள் ஜெபத்தை பற்றி படித்து ஜெபத்தில் வளர முடியாது. நீங்கள் தேவனை பற்றி படித்து தான் ஜெபத்தில் வளர முடியும். The more you know the characters of God, the more you will grow in prayer. நீங்கள் கடவுளை பற்றி அறிய அறிய ஜெபம் தானா வளருது. ஆமென். அதுதான் ஔவையார் சொன்னாங்க, வரப்புயர வரப்புயர அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அந்த ராஜா கூப்பிட்டாரு, இங்கே வாங்க ஔவையார் பாட்டி அப்படின்னு. என்னை பற்றி புகழ்த்தி பாட்டு பாடினா வரப்புயரன்ட்டு போயிட்டீங்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். வரப்பு உயர்ந்தா நீர் உயரும், நீர் உயர்ந்தா நெல் விளையும், நெல் விளைஞ்சா குடிமக்கள் உயர்வாங்க, குடிமக்கள் நல்லா வந்துட்டாங்கன்னா வரி கட்டுவாங்க, ராஜா நல்லா ஆயிடுவாடா. அதனால நான் வரப்பு உயரன்னு சொல்லிட்டேன், அதுல எல்லாம் முடிஞ்சு. அப்ப நல்லா பாருங்க, ஜெபத்தை நீங்க பேசவே வேண்டாம், தேவனை பேசுங்கள். தேவனை அறிவதே ஜெபத்தில் வளருவது. அது ஒரு அழகான அனுபவம். நமக்கு பிரேயர் ஒரு டிமாண்டு கிடையாது. அதையெல்லாம் கலை எடுப்பதே இந்த நாளில் செய்தியின் நோக்கமாயிருக்கிறது. பிரேயர் இஸ் நாட் அ டிமாண்ட். யுவர் பிரேயர் இட் செல்ஃப் அ டிமாண்ட். கைத்தட்டு வருது அவருக்கு. ஆமென். That means my prayer is my demand. That's not God's demand. Amen. So கர்த்தர் நல்லவர் அன்புக்குரியவர்களே.
ஆமாம். ஸோ இன்றைக்கு நம்ம ஜெபத்தை பற்றி படிக்கிற விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹவு எஃபெக்டிவ் அவர் ப்ரேயர் இஸ் அப்படின்னு படிக்க வேண்டாம். ஹவு சென்சிட்டிவ் அவர் காட் இஸ். ஆமென் சொல்லுங்கள். ஹவு எஃபெக்டிவ் அவர் ப்ரேயர் இஸ் அப்படின்றது கிடையாது இன்றைக்கி சப்ஜெக்ட்டு. நம்ம ப்ரேயர் எப்போ எஃபெக்டிவாக வரணும்னா when we know how sensitive our God is. அது தெரிஞ்சிருச்சுன்னா ஜெபமே பண்ண விரும்பாதவனை கூட ஜெபம் பண்ண ஆசை வரும். ஆகவே அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை பெருக பண்ணுவாராக. ஸோ தேவன் இதற்கு முன்பாக நம் ஜெபத்தை குறித்து கேட்ட விஷயங்கள் எல்லாவற்றை விட்டுவிட்டு நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் திறந்த மனதோடு அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். நீங்கள் இன்றைக்கி ஒரு புறஜாதியாக கூட இங்கே வந்திருக்கலாங்க. நான் சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்ட பிறகு இன்றைக்கி நைட்லேருந்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஜெபக்கும் நமக்கு ஒத்தே வராது அப்படின்னா கூட இன்றைக்கி நைட்லேருந்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அதுதான் தேவன். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஸோ நான் சொல்ல வருகிற விஷயத்தோட பாட்டம் லைன், முதலாவது ஜெபம் பண்ணுகிற இடத்துல தேவன் நம்மை வைக்கவில்லை. விண்ணப்பங்கள் என்கிற இடத்தில் வரும்போது அது வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் சிலுவையில் இயேசு முடித்த போது அவர் எல்லாவற்றையும் எனக்கு ஏற்கனவே செய்து முடித்தவராக இருக்கிறார். அழகான வசனம், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு முடிங்க ஆயத்தம். கை தட்டுங்கிறது அவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை நேசிக்கிட்டு இருக்க நமக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்காரு. நான் அவரை அன்பு கூறுகிறேன், எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்னுடைய எதிர்காலம் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய கண்ணை திறப்பார்கள். உங்கள் எதிர்காலம் நீங்கள் ஜோம் பண்ணதுக்கப்புறம் டிசைன் பண்ணப்படலை. உங்கள் எதிர்காலம் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி பண்ணப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை மூடிக்கொள்வாராக. ஆமென். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஆகவே அந்த மனநிலை என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் கிரேஸில் இருக்கும்போது ப்ரேயர் ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டு. அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி ஹேண்டில் பண்ணிடவே கூடாது. ஏனென்றால் அது கிருபையை விட்டு வெளியே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளவு சப்ஜெக்ட் படித்தாலும் கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் எனக்கு முடித்து இருக்கிறார் என்கிற வெளிச்சத்திற்கு வெளியே போகும் என்றால் நீங்கள் பிரமாணத்துக்குள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். எந்த செய்தியாக இருந்தாலும் இயேசு முடித்திருக்கிறார் என்கிற வெளிச்சத்திலிருந்து தான் நாம் வெளிச்சம் பார்க்க வேண்டும். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ தேவனுடைய குணங்களை கர்த்தர் நமக்கு காட்டுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ ஜெபம் என்கிற தலைப்பில் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறதுக்கு முதலாவது ஒரு வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். திரும்ப வாசிமா. ஜெபத்தை கேட்கிறவரே எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா ஜெபம் எனக்கு வேணும், ஜெபம் எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபத்தை கேட்கிறவரா? டிமாண்டிங் ப்ரேயர் ஆர் லிசனிங் ஹியரிங் யுவர் ப்ரேயர்? சொல்லுங்க. அவருக்கு பேர் என்ன சொல்லுங்க? ஹலோ, என்னை பார்த்து சொல்லுங்க. அவருக்கு பேர் என்ன? பேர் ஜெபத்தை கேட்கிறவர்னு வச்சுக்கிட்டு நான் ஜெபத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் கடவுளுக்கு பேர் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்குறவர். இந்த பிரச்சனை என்னென்னா, ஜெபம் தேவையா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம் பேசினாலும், தேவை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், அதை மீறி நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னா கேட்க மாட்டேன்னு அவர் சொல்லலை. தேவையா இல்லையா, நீ கேட்டுதான் தரணுமா இல்லையா, இதில் நீ 1000 குழப்பத்தோடு இருந்து இல்லை அது இல்லை கேட்டுத்தான் ஆகணுன்ற முடிவுக்கு நீ கேட்டுட்டாலும் நீ சத்தியத்துக்கு மாறி வர. அதனால் நான் ஜெபத்தை கேட்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. ஆயத்தம் பண்ணி தான் வச்சுருக்கு. ஆனாலும் நீ கேட்குற. அவர் சொல்லுவார், நான் கேட்குறேன். ஏன்னா என் பேர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமாம் பிரதர், நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தோம்னா தேவன் ஜெபத்தை கேட்பார். மறுபடியும் அங்கே அவன் கட்டையை போட்டுக்கிட்டே வருவான் கடைசி வரைக்கும். நீங்கள் இந்த கட்டையை தட்டி விட்டுக்கிட்டே வரணும். ஜெபத்தை கேட்கிறவரே, பைபிள் சொல்லுது பரிசுத்தவான்கள் யாவரும் இடத்தில் வருவார்கள். அப்படி இல்லை, வாசிங்க. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கையை தட்டுங்க வருவார்கள். ஆமென். தேவன் யார்? ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதினால் மாம்சமான யாவரும். மாம்சம்னா என்ன சொல்லுங்க? எதற்கு எதிர்ப்பதும் சொல்லுங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுக்கு எதிரானதுதான்
மாம்சம்ன்றது. இங்கே மாம்சமானவன்லாம் வருவானா, நல்ல சாமிடா சொன்னா உடனே தந்துடுறாங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, ஆவிக்குரியவர்கள் எல்லாரும் இடத்தில் வருவார்கள்ல, மாம்சமானவன் கூட வருவானா. அப்ப எந்த லெவலுக்கு அவர் ஜெபத்தை கேட்பாரு, அதை நீங்க புரிஞ்சுக்காங்க சார். அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை, தப்பு சார். எந்த ஜெபமும் கேட்கப்படாது என்று சொல்லுவதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை. நான் ஒரு கம்பெனி எம்டி, ஒரு மினிஸ்ட்ரியில் நான் ஒரு எம்டி பொசிஷனில் இருக்கிறேன். லீவ் எடுத்தால் லீவ் லெட்டர் கொடுத்து தான் லீவ் எடுக்கணும், இல்லாட்டி ரிசப்ஷனுக்கு வெளியெல்லாம் உட்காந்துருக்கணும். நான் வந்த பிறகு தான் பெர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வரணும். நான் இல்லாட்டி நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள் சேலரி ஆப்சண்ட் ஆனால் 2 நாள் சேலரி கட் ஆகும்னு எழுதியிருக்கிறேன்னு வச்சுக்குவோம். இப்படிலாம் வர இருக்கான்றீங்களா? ஆமாம். இப்படி எழுதியிருக்கும்போது ஒருத்தர் லீவ் எடுத்துருக்கிறாரு. அவர் சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் எடுத்துட்டார், ஆப்சண்ட் ஆகிட்டார். வீட்டில் ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு இதாகிடுச்சு. அதாவது சுகமில்லை, அவங்க அம்மாவுக்கு சுகமில்லைன்னு. உடனே நான் நினச்சா இவருக்கு சேலரி கட் பண்ணாமலும் உள்ளே விடலாம். எவனாச்சும் என்கிட்ட நீங்கள் இவருக்கு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. யாரை உள்ளே வரணும்னு அவன் சொல்லலாம், யார் வரக்கூடாதுன்னு நீ சொல்லவே நான் நினச்சா சொல்லாமல் லீவ் எடுத்தோடனே உள்ளே விடலாம். ஸோ தேவன் இந்த வகையான ஜபத்தை கேட்க மாட்டாருன்னு நம்ம பேசுவது ஒரு பூரணமான சத்தியம் கிடையாது. இப்போ தேவன் எந்த அளவுக்கு ஜபத்தை கேட்பார் நீ பேசியிருந்தீன்னா உன் ஜனங்கள்லாம் ஜெபிச்சிருப்பாங்க. நீ என்ன பேசிட்ட, தேவன் எந்த ஜபத்தை எல்லாம் கேட்க மாட்டாருன்னே ரொம்ப பேசிட்ட. அதனால் ஜெபிக்க வந்தவனும் அப்படியா அப்படின்னு போயிட்டான். ஆனால் நீ எப்படி பேசியிருந்துருக்கணும், தேவன் எந்த லெவல் லோயர் ஜபத்தை கூட கேட்பாரு. அதை பேசியிருந்தா ஜபமே பண்ணாதவனுக்கு கூட ஜபம் பண்ணணுன்ற ஆசை என்ன செஞ்சிருக்கும். திரும்ப வாசிமா அந்த வசனத்தை. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், உம்மிடத்தில் வருவார்கள். ஓகே, யார் வருவார்கள்? கிறிஸ்தவர்கள் வருவார்களா, இல்ல சீயோனுக்கு போகிறவர் வருவார்களா, பரிசுத்தவான்கள் வருவார்களா? பைபிள் சொல்லுது மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். அவர் அவ்வளவு நல்ல தேவன். ஏன் மாம்சமான எல்லாரும் அவர்கிட்ட வருவாங்கன்னா, அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஜெபத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பேர் என்ன? ஆமா, அவர் குணம் ஜெபத்தை கேட்கிறது. அவருடைய பெயர் என்ன? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் எல்லாம் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு பிதாவா, இல்ல அவர் பேரே பிதாவா? சொல்லுங்க சார். அவருக்கு பேர் என்ன? பிதா. எனக்கு பிதாவா, எல்லாருக்கும் பிதாவா? ரட்சிக்கப்பட்டவனுக்கும் அவர் பிதா, ரட்சிக்கப்படாதவனுக்கும் அவர் பிதா. நான் வர்றேன், நீங்க பிள்ளை அவன் பிள்ளை இல்லை, அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கும் பிதா அவனுக்கும் பிதா. இப்ப என்னன்னா, நீங்க உங்க அப்பாவை எதுக்கு அப்பான்னு சொல்றீங்க? சொல்லுங்க. சொத்து எழுதி வைக்கிறனாலயா? சொத்து யார் வேணா எழுதி வைக்கலாம், அப்பா ஆயிட முடியாது. கேர் எடுக்கிறனாலயா? எதனால அப்பா? என்ன அவரு உருவாக்குனார், என்ன அவரு பெற்றார், அதனால எனக்கு அப்பா. அப்ப அப்பானா என்ன? யார் சிருஷ்டிக்கிறாங்களோ அவர் தான் அப்பா. இப்ப என்ன சிருஷ்டித்தது யாரு? அவர் தான். எனக்கு அவர் யாரு? அப்பா. அவனை சிருஷ்டித்தது யாரு? அப்ப அவனுக்கு யாரு? அப்பா. ஒன்ன புரிஞ்சுக்கணும். அவர் ஏன் எல்லார் ஜெபத்தையும் கேட்கிறாரு தெரியுமா? அவர் எல்லாருக்கும் அப்பா. நீ உள்ள இருக்கிறவன் ஜெபமே ஏன் கேட்கப்படலன்னு பேசிக்கிட்டு இருக்க. நான் வெளியே இருக்கிறவன் ஜெபத்தை கேட்பாரு. நான் வசனத்தோடு தான் பேச போறேன். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். என் அன்புக்குரியவர்களே, அப்ப எனக்கு மட்டும்தான் அப்பான்றதை நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு அப்பா இல்லை, அவர் எல்லாருக்கும் அப்பா. அப்போ ஒரு வசனம் சொல்லுதே, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அப்ப ஏற்றுக்கொண்டால்தான் பிள்ளை, இல்லாட்டி இல்லை. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நீ ஏற்றுக்கொண்ட போது தான் நீ பிள்ளையான. ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவர் அப்பாவாக தான் இருந்தார். நல்லா புரியுதா உங்களுக்கு? நீ ஏற்றுக்கொண்ட பிறகு பிள்ளையா? நீங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பிள்ளை இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் அவர் நீ ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அப்பாவாக தான் இருந்தார். நீ ஏற்றுக்கொண்ட பிறகு நீ தான் பிள்ளையா இருக்க. நீ ஏற்றுக்கொண்டனால் நான் அப்பாவாகல, நான் எப்பவுமே அப்பா தான். என் அன்புக்குரியவர்களே, தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிம்பிளாக சொன்னால், நீங்கள் உள்ளே இருக்கிற பிள்ளை, அவங்க வெளியே இருக்கிற பிள்ளை. உள்ளே இருக்கிற பிள்ளை ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணுது. வெளியே இருக்க பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இருக்கா? இருக்கு, ஆனால் அவன் என்ஜாய் பண்ணலை, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ தூதர்கள் அவருக்கு யார் தெரியுமா? தூதர்களுக்கும் அவர் பிதாவாம். அவர் தான் ஃபவுண்டர். எல்லாருக்கும் அவர் பிதா தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் எனக்கு அப்பானா, he has the responsibility to answer my prayer. அப்பானா பிள்ளை கேட்கறத கொடுக்கறதுக்கான பொறுப்பும் அதற்கான கடமையும் அந்த தகப்பனுக்கு இருக்கிறபடினால், நான் என் தகப்பனிடத்தில் போகும்போது என் தகப்பன் கட்டாயம் எனக்கு பதில் கொடுப்பார். காரணம், அவர் எனக்கு பிதாவாய் இருக்கிறார். பிதாவாய் இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண தொடங்கும்போது எங்கள் பிதாவேன்னு தொடங்க சொல்றாரு. முதல்ல அதுல நீ கனெக்ட் ஆகணும். ஒரு பிதா தம் பிள்ளை வந்து இந்த ரூட்ல வா அந்த ரூட்ல வான்னு பேச மாட்டான் சார். சொல்ற புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ அந்த உறவை நீங்கள் புரிந்து கொண்டால் ஜெபத்தை வந்து நீங்க வேற மாதிரி யோசிக்கவே மாட்டீங்க. அவர் யார்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். Let us have a new dimension about prayer. சங்கீதம் 145:18 வாசிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். முக்கியமான வார்த்தை. உங்கள்ட்ட கையில் பேனா இருந்தா, உங்க சொந்த பைபிளா இருந்தா, எங்க கோடு போடணும் இந்த வசனத்தில்? சொல்லுங்க சார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, சொல்ல முடியுமா வசனத்தை? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கோடு எங்க போடணும்? இந்த வார்த்தையை மீறி அவர் ஒன்று செய்ய முடியுமா? பைபிள் சொல்லுது, கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மட்டும் இல்லையா, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவற்றுக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். மனுஷன் கூப்பிட்டா மட்டும் இல்லை, இந்த காக்கா குஞ்சு இதெல்லாம் கூப்பிட்டா கூட உடனே பதில் கொடுப்பார் அந்த தேவன். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 147:9 வாசிங்க. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். என்ன சார், என்ன சார், எப்படி சார் உங்க ஜபத்துக்கு பதில் தர மாட்டார்னு யார் சார் சொன்னது? நீங்கள் நிர்வாணி என்று உங்களுக்கு அறிவித்தது யார் சார்? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும். காக்கை கூட பறந்து போய் எடுத்துரும், அந்த குஞ்சு வந்து பறக்க தெரியாது, ஆனால் அது கூப்பிடுமா கா கான்னு உடனே அப்படி அடைகிறாரா தேவன். கர்த்தர் சொல்ல, காகங்களை பார், அவைகளை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன் அல்லவா. அப்ப காக்கா கூப்பிட்ட உடனே அவர் உடனே வந்து கொடுத்துறாராம். அவருக்கு பேர் ஏன் தெரியுமா அவர் கொடுக்குறாரு? அவருக்கு பேரு ஜெபத்தை கேட்கிறவர். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமானவர். இந்த யாவருக்கும் அப்படின்ற இடத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க இருக்கீங்களா இல்லையா? நீங்க இருக்கீங்களா இல்லையா? நீதிமான்கள்ன்றதுலேயே நீங்க இருக்கிறீங்க. அதைத்தான் நம்ப முடியல. இந்த யாவருக்கும் இருக்குல்ல, யாவர்லாம் யாவர் தானே, அப்ப அதுக்குள்ள நான் வரணும்ல, அதை விட நம்ப முடியல. அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அப்படியே திறக்குது பாருங்க கதவு மனசுக்குள்ள.
இந்த திறக்குதுல, இதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்போ இந்த நாலேஜோட போகிறேன்ல, இதுக்கு பேர் தான் விசுவாசத்தோடு நான் போகிறது. இப்போ என்னன்னா, அவரை தொட்ட சொல்லுங்க யாவரும் சுஸ்தமானார்கள். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமானவர். அவர் மாம்சமாகிய யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். சங்கீதம் 70:4 தம்மை தேடுகிற யாவரும் சந்தோஷப்படுவார்கள். வாசிங்க 70:4. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் எங்க ஓடு போடணும்? தேடுகிற யாவரும். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் நைட்டு போய் நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவாரா மாட்டாரா? இவ்வளோ வசனம் இருக்குது பாருங்கள். வாழ்க்கையில் 2 ஸ்டைல் ஆஃப் ஃபெய்த் தாங்க. ஒன்று, தேவன் ஏற்கனவே கொடுத்துருக்கிற ப்ராமிஸின் அடிப்படையில் என்ன ஆசீர்வதிப்பார் என்கிற அடிப்படையில் அந்த லெவல் விசுவாசத்தில் இருக்கிறது. செகண்ட் லெவல் ஃபெய்த் என்னன்னா, நான் கேட்குற எல்லாத்துக்கும் அவர் பதில் தருவார். இது செகண்ட் லெவல் ஃபெய்த் தான். ஸோ நீ கேட்குறதுக்கு அவர் பதில் தருவாருன்னும் போது உன் லைஃப்பை நீ டிசைன் பண்ணுற. அவர் ஏற்கனவே வச்சிருக்கிற ப்ராமிஸ் எல்லாம் எனக்கு நிறைவேற்றுவார்ன்றது அந்த டிசைன் பண்ண நான் என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கப்படுறேன். நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணும்போது நான் கேட்டாதான், எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட் நீட் இருக்குது, எனக்கு பைபிளில் என்ன ஆசீர்வாதம்லாம் இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் படிச்சுட்டு நான் நிற்க முடியாது, எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு நீட் இருக்குது, நான் எந்த ப்ராமிஸின் அடிப்படையில் போகிறது அப்படின்னா, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது எல்லாமே ப்ராமிஸ் தான். நீங்கள் இப்போ ஜெபத்தின் அடிப்படையில் வரல, இப்போவும் நீங்கள் எதன் அடிப்படையில் வரீங்க? ப்ராமிஸின் அடிப்படையில் தான் நீங்கள் வரீங்க. ஆமென் சொல்லுவோம். ஸோ ஜெபத்தை குறித்து சொல்லப்படுவதும் ப்ராமிஸ் தான். நான் அடிக்கடி ஒரு தடவை சமீபத்தில் கர்த்தரோட பேசும்போது, ஆண்டவரே நான் ப்ராமிஸை நம்புகிறேன், நான் ஜெபத்தை நம்பலைன்னாரு. ஜெபத்தை பற்றி ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன், அதை நம்புறியான்னாரு. ஜெபத்துக்கு பதில் தருவேன்ற ஒரு ப்ராமிஸ் தானே. ஓ, இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், இப்போ நான் ஜெபத்தை நம்பலை, இப்போ நான் ப்ராமிஸை நம்புகிறேன். என்ன ப்ராமிஸ்னா, நான் ஜெபம் பண்ணால் அவர் கேட்பார்ன்ற ஒரு ப்ராமிஸ் இருக்குது, அந்த ப்ராமிஸை நம்புகிறேன், அதனால நான் ஜெபம் பண்ணுறேன். ப்ராமிஸை நம்பினா ஜெபம் பண்ண வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. ஜெபத்துக்கு பதில் தருவார்ன்ற ப்ராமிஸ் இருந்தாலுமே அந்த ப்ராமிஸ் அந்த ப்ராமிஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணாலே நீங்கள் ப்ராமிஸ் அடிப்படையில் தான் வரீங்க. ஆமென் ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தம்மை தேடுகிற யாவருக்கும், சங்கீதம் 2:12 சொல்லுது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது எல்லா வசனத்திலும் என்ன வருது சொல்லுங்க? யாவரும். யாவர். எங்கேயுமே அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. விசுவாசமே இல்லைன்னு கூட அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. ஆமென். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள்னா என் கேள்வி என்ன? தொட்ட எல்லாருமே பரிசுத்தவான்களா? அவரை தொட்ட எல்லாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. சார், இந்த இடையில பிரசங்கம் பண்ணவன் அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசிட்டான் சார். நான் என்ன சொல்ல வரேன்? இயேசுநாதரை தொட்ட எல்லாருமே பரிசுத்தவான்களா? சொல்லுங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன், இயேசுநாதரை தொட்டவன் எல்லாருமே விசுவாசத்தில் பெரிய ஆளுகளா? அவனுக்கு சிம்பிளாக ஒரு ஃபெய்த் இருந்துச்சு, அவர் தொட்டா சோமாயிரும், அவ்வளோதான். 50 பேர் 3 நாள் ஃபாஸ்டிங்லாம் போட்டு வரல. இப்படியே சொல்லி நல்லா பிரசங்கம், இல்லை அந்த பிரசங்கம் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு தான் இவன் ப்ரேயரை பண்ணுறதில்ல. புரியுதா? ஜெபத்தை என்னைக்கு நீ பிஹெச்டின்னு பேசுனியோ 2 பேர் தான் முடிக்கிறாங்க சர்ச்சில். நான் சொல்கிறேன், ஜெபம் பிஹெச்டி இல்லைப்பா, இட்ஸ் எலிமெண்ட்ரி. அதனால் நம்ம சர்ச்சில் 50 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஆமென். ஜெபம் எளிமையானது நீங்கள் நினைப்பதை விட. ஏனென்றால் தேவன் இனிமையானவர் நீங்கள் நினைப்பதை விட. என் அன்புக்குரியவர்களே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமானவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் என்றால், ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்க மாட்டார்ன்ற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. இந்த காக்கை குஞ்செல்லாம் கூப்பிடுதான் கான்னு. எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், 1 மணி நேரம் ஜெபிப்பது எப்படி? 15 நிமிடம் ஸ்தோத்திரம், 15 நிமிடம் பாடல், 15 நிமிடம் விண்ணப்பம். இப்போ இந்த காக்கா எப்படி என்ன செய்யுது? முதல் 5 நிமிஷம் கா கா அப்படின்னு தொடங்குதா? இல்லை இல்லை இல்லை, அதான ப்ரொசீஜரு. முதல் 5 நிமிஷம் பாட்டு பாடணும், சரியா?
அப்புறம் 1000 தோத்திர பலி. அப்பா பிதாவே தோத்திரம், அன்பின் பிதாவே தோத்திரம், நித்திய பிதாவே. என்னையா யாரையா நீ எங்க இருந்தியா வந்த? இவங்கெல்லாம் பெரிய உன்னதமான பிரசங்கியெல்லாம் அது புரியல. காக்கா எப்படி கூப்பிடுது? கா கா, அவ்வளவுதான். அது காண என்ன அர்த்தமா? அவருக்கு தா தான் கேக்குது. ஹலோ, உன் பிள்ளை பப்பு அப்படின்னாலே நீ பருப்புன்னு கண்டுபிடிக்கிறீல, அப்படின்னா பாலுன்னு கண்டுபிடிக்க. உனக்கு அறிவு இருக்கு, அவருக்கு இல்லையா? பெரிய வந்து நாங்களாம் ஜபத்தை ஒரு குறைச்சி பேசுறேன் இல்ல, ஜபத்தை குறைச்சி தான் பேசுறேன், தேவனை கூட்டி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி ஜபிக்கணும், அப்படி ஜபிக்கணும், அப்படி ஜபிக்கணும்னா இந்த பூமியில ஊமையா இருக்கிறவனுக்கு பதிலே கிடையாது. ஆமா, நீ சொன்ன மாதிரி வாயை திறக்கணும்ல. ஐயா வந்திருக்கிறதே வாயை திறக்கிறதுக்கு தான் வந்திருக்கா. எப்படி ஜெபிப்பேன்னு 1.5 மணி நேரம் பேசின பிறகு மெதுவாக அந்த பாஸ்டர்கிட்ட போயிட்டு, பாஸ்டர் இப்போ ஊமையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேளுங்க, 1.5 மணி நேரம் ப்ரேயரே இப்போ அடியாகி போச்சு. ஸோ நல்லா கவனிங்க, தேவன் இந்த வார்த்தை, அலங்காரம், டெக்கரேஷன் இந்த பேஸ்லாம் கிடையாது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும். காக்கையாச்சும் கூப்பிடுது, காக்கையாச்சும். நீங்கள் தண்ணிக்குள்ளே முங்கிட்டீங்க சார், வாயை திறந்து கூப்பிடுவீங்க, கூப்பிட்டா தண்ணி உள்ளே போயிடும். என்ன கொடுமை இல்லை? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யோசிக்கலை, அதனால் நீ ஏமாத்திட்ட. சரி பரவாயில்ல, அந்த காலகட்டத்துக்கு அவர்கள் நன்மை செய்தார்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராங்க. அதுக்கு மேலே பேசக்கூடாது. நம்ம இந்த காக்கையாச்சும் கூப்பிடுதான், திமிங்கலம் கூப்பிடவும் செய்யாதான். இப்படி அப்படி பார்க்குமா? நீர் விளையாடும்படிக்கு நீர் உண்டாக்கின திமிங்கலங்கள். திமிங்கலத்தை படைச்சதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? விளையாடு, நல்லா விளையாடு தண்ணி. ஒரு பெரிய திமிங்கலத்தை கொண்டு போய் ஸ்விம்மிங் பூலில் போட்டு விட்டீங்கன்னா அதுக்கு என்ன செய்யும்? ஐயோ தண்ணியே இல்லையே, இதுக்குள்ளே எப்படி நீச்சல் அடிக்கணும்? கர்த்தர் உன் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சிருக்கேன் தண்ணி, சூப்பராக நீ விழுந்து நல்லா சொல்லி சமுத்திரத்தை படைச்சு விளையாடுமான்னாராம். தேவன் வந்து வேறங்க. அப்ப அது பார்க்குது, காக்கா காண்டு. இது எல்லாத்துக்கும் பதில் தர தேவன் உங்ககிட்ட வந்து, என்னப்பா நீ 15 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணல, நீ அப்பா பிதாவே சொன்ன, அன்பின் பிதாவே, நித்திய பிதாவே, நீதியின் ராஜாவே, தப்பு ரிதமிக்கு பாட்டு பாடல, இன்னைக்கு சங்கீதம் வாசித்தியா? இல்லை எல்லாம் பண்ணிட்டேன், சங்கீதம் அப்புறம் நீதிமொழி ஒரு சில வச்சிருக்காங்க சார் இந்த பேட்டர்னு. சங்கீதம் நீதிமொழியில் 1000 தோத்திர பலி அப்படியே முடிச்சோம். அப்பா நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்கு, அதை சொல்லு. ஆனால் இப்படி நீ பைபிள், இப்போ நான் சொல்லிட்டேன் எல்லா ஜபத்துக்கும் பதில் தருவா, நான் பேசுனதுக்கு வசனம் காட்டுறேன். இன்றைக்கி வந்து 50 வசனம் கொண்டு வந்திருக்கிறேன். கேட்பதற்கு நீங்கள் பொறுமையாக இருந்தால் 50 பேசுகிறேன். ஆனால் நீ இந்த பேட்டர்லாம் கேட்டாருன்னு சொல்றியா, அதுக்கு ஒரு வசனம் காட்டு. இப்படி கஷ்டமாக ஆக்கி 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 உன் சர்ச்சில் இருக்கவங்க ஜெபிக்க விடாம பண்ணிவிட்ட. ஆனால் என்னைக்கு சார் ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் பேசணும் அப்படின்னாருன்னா, அடுத்த மாதம் பேசுங்கன்னு சார். ஒரு 1/2 hour அப்படின்னாருன்னா ஃபோனில், நெக்ஸ்ட் வீக் நான் சொல்கிறேன் சார். சார் 2 நிமிஷம் அப்படின்னாருன்னா இப்போயே சொல்லுங்கன்னு, இப்போயே சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படி தான் உங்கள் ப்ரேயரு ரொம்ப கஷ்டமாக சொன்ன உடனே அவன் சூப்பராக இருக்குது, ஒரு நாள் ஜெபம் பண்ணும்யா, நல்லா லீவ் எடுத்துட்டு காலையிலேருந்து உட்காந்து நீ பண்ணவே மாட்ட. ஆனால் நான் சொல்கிறேன், நீ அவரை பார்த்த உடனே உனக்கு பதில் தருவார், அவர்கிட்ட கேட்ட உடனே பதில் தருவார்னு சொன்னால் என்ன தெரியுமா நினைப்பீங்க? இந்த அப்போ போகிறப்பே பண்ணிடுறேன், போகிறப்பே பண்ணிடுறேன். அங்கே தான் தேவன் ஜெயிக்கிறார். ஆனால் பிசாசு அழகாக்குவதாய் சொல்லி தேவன் யார் ஜெபத்துக்கு பதில் தராரு? த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மர்டரர், இந்த உலகத்தின் முதல் கொலைகாரனாகிய காயின், தன் சகோதரனை கொலை செய்த காயின், அவனை பார்த்து சொல்றாரு, உன்னை பார்க்கிற எவனும் உன்னை கொன்று போடுவான், நீ இந்த பூமியில் சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். சொன்னவன வந்து சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு கிட்ட தண்டனை சகிக்க முடியாது, என்னை பார்க்கிற யாவரும் என்னை கொன்று போடுவானே என்று சொன்ன உடனே காயினின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அவன் நெற்றில் ஒரு அடையாளத்தை போட்டார். தன் சகோதரனை கொலை செய்த காயினின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவன் இழகிய மனமுடையவர் என்றால், என்னுடைய ஜெபத்திற்கும் உன்னுடைய ஜெபத்திற்கும் கைத்தட்டுங்க சார், கொடுங்க சார், கொடுங்க சார்.
காயின் ஜெபத்துக்கே பதில் கொடுத்தாரு. இதை விட ஒரு பெரிய மேட்டர் சொல்றேன், இருதயத்தை திறப்படுத்திக்காங்க. ஒரு தடவை பிசாசை பார்த்து சொன்னார், இவனை விட்டு விலகி போன் சொல்லிச்சு. ஐயா, அந்த பன்றிகளுக்குள் போய்க்கிறேன். God of generosity. அப்படியா? சரி போ. நான் கேட்கிறேன், பிசாசின் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் என்றால் என்னுடைய ஜெபத்திற்கும் பிசாசோட மோசமான யார் இருக்கீங்களா இங்கே? அமைதி எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. ஏன் உன் ஜெபத்துக்கு பதில் வராது? ஏன் உன் ஜெபத்துக்கு இப்படி சொல்லியே ஜெபத்துக்கு வர்றவனை ஜெபத்தை விட்டு தூரம் ஆக்கிட்டாங்க. ஜெபத்துக்கு போகும்போது எங்கள் அப்பா எவ்வளோ மென்மையானவர், பிசாசு கேட்டது கொடுத்துருக்காரு. இந்த காயின் கேட்டான் பாருங்க, அவனுக்கு கொடுத்தாரு. திமிங்கலங்கள் பார்க்குறப்ப கொடுக்குறாரு, காக்காய் குஞ்சுக்கெல்லாம் கொடுக்குறாருயா. என்னை எப்படியா அவர் கைவிடுவார்? அவர் தன்னுடைய சாயலா என்னை படைத்திருக்கிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அதாவது இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் உங்கள் ஜெபத்தை எப்படி வல்லமையுள்ளதாய் மாற்றுவது என்று சொல்லிக் கொடுப்பதிலே நேரம் செலவழித்து விட்டார்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு தேவன் உங்கள் ஜெபத்தை எப்படி பார்க்குறாரு என்பதை சொல்லிக் கொடுத்துருந்தா, தேவன் என் ஜெபத்தை எப்படி பார்க்குறாரா என்கிற எண்ணம் என்ன செய்யும்னா என்னை ஜெபிக்கிறவனாய் மாற்றியிருக்கும். ஜெபத்திற்கு வரும்போது தேவையானது ஜெபத்தை குறித்த அறிவல்ல, தேவனை குறித்த அறிவு. தேவனை குறித்த அறிவு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஜனங்கள் ஜெபத்திற்கு ஏன் வருகிறார்கள்? எப்போ அவன் விசுவாசம் அப்படியே நடுங்குதோ, எப்போ அவனுடைய வாழ்க்கையில் தேவைகள் பெருகுதோ, சிவியரான நீடு, வீக்னஸ், சிக்னஸ், டிசீஸ், கதறல், கண்ணீர், புலம்பல், அழுகை, இவைகளின் மத்தியில் தான் தேவனை நோக்கி ஒருத்தன் கதறிட்டு வரான். அப்படி வர்றவனை பார்த்து, நீ லைசன்ஸ் வச்சிருக்கியா? நீ ஆர்டிஓவில் பதிஞ்சிருக்கியா? இது பண்ணியிருக்கியா? அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கியா? இப்போ அப்படி கேட்டார்னா, சார் நீங்கள் ஒருத்தனை வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார், அவனை தூக்கிட்டு போறீங்க சார் ஒரு டாக்டர்கிட்ட, சார் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கூட அவர் சொல்கிறாரு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா? என்ஓசி வச்சிருக்கியா? சார் உயிர் போயிட்டுருக்கு சார், சார் உயிர் போயிட்டுருக்கு சார். இல்லை இல்லை இல்லை, எல்லாம் ரூல்ஸ் தான் சார் முக்கியம், ரூல்ஸ் முக்கியம். இப்படி பேசினா அவன் மனுஷனா மிருகமா? சொல்லுங்க சார். சார் இந்த உலகத்தில் தேவையில் ஒருத்தன் ஓடி கதறி வரும்போது அங்க ஒருத்தன் ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசினா அவன் மிருகம் என்றால், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனிடத்திலே ஒரு மனிதன் வந்து நிற்கும் போது அவன்கிட்ட டிமாண்ட் பண்றாரா? யார் யார் சொல்லி கொடுத்தது? அப்படி டிமாண்ட் பண்ணானா அவர் மிருகம். மிருகம். என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அல்ல. ஆமென், ஆமென். புரியலன்னா இப்போ இந்தியன் படம் பாருங்க. பிள்ளை உசுருக்கு ஊசல் ஆகிட்டு போய் நிற்பாப்புல கமலஹாசன். அப்படின்னு சொல்லுவான், ஆர்டிஓ என்ஓசி வாங்கிட்டியா? எஃப்ஐஆர் பெஞ்சாயா? எனக்கு அதை பார்த்தோன்னா பிதா தெரிகிறாரு, உனக்கு வேறு மாதிரி தெரிஞ்சான்னு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் சொல்ல, இவன் இவ்வளோ கொடூரமாக இருக்கிறான். என்ன கொடூரமாக? என்னையும் இப்படி தாண்டா காமிச்சாங்க. எழுதி வச்சுக்காங்க. உங்கள் தேவையின் நேரத்திலே உங்களுக்கு போதகம் பண்ணுகிற தேவன் அல்ல, உங்களை போஷிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அட்வைஸ்லாம் மெதுவாக மேட்ரு முடிஞ்சவொன்னு வச்சுக்குவார். நீ கதறிக்கிட்டு இருக்கும்போது பண்ணுற தேவன் இல்லையா? இயேசுவின் நாமத்தில் அவர் ரத்தத்தில் அது என்ன அந்த படங்கள் அழிக்கப்படட்டும். ஒரு தடவை தண்ணியில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். யார்? பேதுரு. வந்தவன் சரட்டுன்னு என்ன செஞ்சிட்டான்? முங்கிட்டான். முங்கினவன் அற்ப விசுவாசியே, ஏன் என்னை சந்தேகப்பட்டாய் அப்படின்னு அவர் திட்டிட்டு கையை பிடிச்சி தூக்குனாரா, இல்லை படக்குன்னு கையை பிடிச்சி தூக்கிட்டு அப்புறம் எடுத்துட்டினாரா? சொல்லுங்க. வசனத்திலே பார்த்துருவோமா? வாசிமா, எங்கம்மா இருக்குது? மத்தேயு 14:30-31 வாசிங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே. அப்புறம் தான் வருது. பிடிச்சிட்டு பேசினாரா, பேசிட்டு பிடிச்சாரா? பேசிட்டு பேசியிருந்தா, பிடிச்சிருந்தா அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவன் இருந்திருக்க மாட்டான். இதுதாங்க பிரச்சனைன்னு ஒருத்தன் கடவுள்கிட்ட வரும்போது அந்த 7 பாயிண்ட் எழுதிக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தருவார். டிமேஜர் தானப்பா, அவர் அப்படி கிடையாது. கூக்குரல் கேட்பவரே நன்றி ஐயா, என் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. பைபிள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. நம்மளுடைய சூழ்நிலை நேரத்திலே டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிற தேவன் நல்லவர். அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பெயரை ஜெபத்தை கேட்கிறவர். இது அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவர்கிட்ட தைரியமாக வரலாம். அவர் ஜெபத்தை தள்ளுகிறவர் அல்ல, அவர் பேர் ஜெபத்தை கேட்கிறவர். யார் ஜெபத்தா? மாம்சமான யாவரின் ஜெபத்தை கேட்கிறவர். சார் ஜெபத்துக்கு ஃபெய்த்து தேவையில்லையா? இல்லை சார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர்ன்றதை புரிஞ்சுக்கங்க, அதுதான் ஃபெய்த்து. ஃபெய்த்துன்றது தனியாக எங்கேயோ ஹெவன்லேருந்து வர ப்ராடக்ட், தனியாக எங்கேயோ இருந்து வர ப்ராடக்ட் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் ஹிம், நோயிங் ஹிம், இட்ஸ் வாட் ஃபெய்த் இஸ். அவரை புரிந்து கொள்வது தான் விசுவாசம். நீங்கள் ஜோம் பண்ணிட்டு நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம். ஏன்னா அவருக்கு பேர் ஜெபத்தை கேட்கிறவர். கட்டாயம் என் ஜெபத்திற்கு பதில் தருவார். ஆமென் சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஸோ வெறும் ஜெபத்தை மட்டுமல்ல, அதாவது கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்கன்னு இப்போ வந்து அந்த கூப்பிடுங்க அப்படின்றதுக்கு கோடை மாற்றி எழுதிட்டாங்க. கூப்பிடுங்க அப்படின்னோடனே கதறுங்க, கண்ணீர் விடுங்க, அவரை போட்டு சுரண்டுங்க. ஆனால் அப்படி இல்லையே. அந்த போகிற அவரை கூப்பிடு தம்பி அப்படின்னா சார் சார் அவ்வளோ முடிஞ்சு. இதான் கூப்பிடுறது, இதானே கூப்பிடுறது. அப்போ பைபிளுக்கு கூப்பிடுறதுன்னா வேற பேர் வச்சுக்கிற, நேரில் கூப்பிடும்போது வேற கூப்பிடுறேன்னா. ஒருத்தன் சொன்னா ஐயரே அப்படின்னா அவ்வளோதான். அங்கனக்குள்ள 1/2 மணி நேரம் உபவாச ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இல்லை சார், ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். அந்த ஒரு வரி 30 வருட வியாதியை சுகமாக்கியது. ஜெபம்னு ஒன்னே தேவையில்லை சார் அவருக்கு. ஏன் தெரியுமா? ஜெபம் என்னவென்றால் உங்கள் விருப்பத்தை மீறி அவர் ஒன்று செய்யக்கூடாது. ஏன்னா உங்களை வந்து அவர் தேவனை மாதிரி படைச்சிருக்காரு. அப்போ உங்கள்கிட்ட இருந்து வர பெர்மிஷன் தான் ப்ரேயர், உங்களுடைய டிசையர் தான் ப்ரேயர். 38 வருஷம் வியாதியாக இருந்தவனை பார்த்து கேட்டார், நீ சோமான் விரும்புறியான்னு கேட்டார். அவன் விரும்புகிறேன் நான் பாருங்க, அவ்வளோதான் ப்ரேயரு. 38 வருஷம் வியாதிக்கு 3 நாளாக உபவாசம் போட்டான். அப்போ தேவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி டீல் பண்ணுறாரு தம் பிள்ளைகளை. தம்பி இது 3 நாள், இது வந்து 3 வருஷ வியாதி, அதனால் 1 நாள் ஜோம் பண்ணு. 38 வருஷம் வியாதி, 3 நாள் ஜோம் பண்ணு அப்பெல்லாம் சொல்லலையே அவர். அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டனால தான் இயேசு பிதாட்ட எல்லா ஜெபத்துக்கும் பதில் வாங்கினார். எல்லா ஜெபத்துக்கும் பதில் வாங்கினார். காரணம் அவருக்கு தெரியும், என் பிதா வந்து என் ஜெபத்துக்கு ஒரு நாளும் பதில் கொடுக்காம இருக்கவே. அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோப் இருந்துச்சு, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். ஜெபிக்கிறவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய வெளிப்பாடு என்னன்னா, அவர் எங்களுக்கு எப்போதும் செவி கொடுக்கிறவர். கெனத் ஹேகின் சொல்றார், 50 வருடம் நான் ஜெபித்திருக்கிறேன், என்னுடைய 50 வருட ஜெபத்திலே ஒரு ஜெபத்திற்கு கூட நான் பதில் வாங்காமல் இருந்தது இல்லை. பிரேயர்ன்றது என்னுடைய டிசையரை நான் காட்டுறது தானே ஒழிய அது ஒரு டிமாண்டு கிடையாது. இந்த ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்க சார், அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க சார். ஃபில்அப் பண்ணி முடிக்கும்போது அவர் செத்துருவார். Prayer is not a formality which should be fulfilled. It is the sharing of the feelings. Sharing the feelings. Prayer நான் கனெக்ட் ஆகிறேன், அப்படியே என் ஃபீல் அவர்கிட்ட நான் I am ready to receive your, I need you. அவ்வளோதான். இந்த ரெஸ்லிங் பார்த்துருக்கீங்களே, உள்ளே இருக்கிற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் இவனை அடிப்பான், இவன் அவனை அடிப்பான்.
கடைசியில் இங்கே அடி வாங்கிட்டே இருப்பான் ஒருத்தன், எய்த் அடிக்க தெரியாது. இவன் ஆள் ஒருத்தன் வெளியில் இருப்பான், அவன் சும்மா நின்றுக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா இவர் கையை நீட்டிக்கிட்டே இருப்பான். எது கையை நீட்டிக்கிட்டு இருக்கிறான்? இவர் தட்டணும். அப்போ இவர் தட்டினா தான் உள்ளே வரணும். அவன் கையவே தட்டலைன்னா அவன் அடி வாங்கிட்டு போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் பெர்மிஷன் தேவை. அப்படித்தான் நீங்கள் அப்படி தட்டுறீங்களே, அவ்வளோதான் ப்ரேயர், அவ்வளோதான் ப்ரேயர். நீங்கள் தட்டினோன்னு அவர் உள்ளே இறங்கிடுவார். விடுறா, நான் பார்த்து ஒதுங்க. சம் துரா பாலா துரா மேனா துரை மேனா மதியம்